Smoking causes cancer, smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். Be safe, don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். சீஃப், நான் வந்துட்டேன். அவன் இங்கே தான் இருக்கான். ஓகே சீஃப், ஆனால் ஒண்டியாக தான் இருக்கான். லெட் மீ கோ இன் and check. இல்லை சீஃப், டோன்ட் வரி, we don't have time. Let me go in. நான் மொதல் போய் பார்க்குறேன். ஓகே, யா. என்ன மன்னிச்சிரு ராம். நீ சொல்ல சொல்ல கேட்காம நான் இங்கே வந்தது தப்போ சரியோ, ஆனால் சீதாவை இந்த நிலைமையில் விடுறது எனக்கு சரியா படலை. இங்கேருந்து நான் உயிரோட வருவேனான்னு தெரியாது, ஆனால் சீதாவை காப்பாற்றாம நான் இங்கேருந்து வர்றதா இல்லை. இந்த இடத்த கண்டுபிடிச்சி நீ வருவேன்னு எனக்கு தெரியும் ராம். நான் போகிறேன். நம்ம டிபார்ட்மெண்ட் அலைய வச்ச அவனை நான் பார்க்க போகிறேன். யாருடா நீ? முடிச்சிரு, முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வந்துரு. டே தம்பி, இங்கே வாடா. உன் பேர் என்னது? அதிமன் சார். அடிமை, போய் அந்த மீனை பொறிச்சு வை. என்னடா உன் தங்கச்சியை போட்ட மாதிரி உங்கள் அப்பனையை போடணுமா? சரிங்க சார், போகிறேன். நீயா? அவன் வரல. ராம் எங்க அவன்? சுட போறியா? ஒத்தா சுட போறியா? சுர்ரா.
ஸ்கெட்சு. சொல்லு சீதா. வால் வர மாட்டானா? அவன் ஃப்ரெண்ட் அனுப்பியிருக்கான். என்ன பயந்துட்டானா? அவன் வருவான்டா. உன்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டான். உன்னை தேடி தேடி வந்து கொள்வான். ஆம்பளை தானே நீ? தூ. ஐம் இம்ப்ரெஸ்ட். பிடிச்சிருக்குடி. எனக்கு ஏத்தாள் நீ தாண்டி. எனக்கு சொந்தமானதை அவன் எடுத்துக்கிட்டான். சந்தோஷமாக இருந்தோண்டே. எப்படி சந்தோஷமாக எங்களுக்கு பிடிச்சது பண்ணிட்டு இப்போ நான் மட்டும் தனியா. அவனை விட்டு வேணாம் ப்ளீஸ். உனக்கு கெஞ்சி கேட்குறேன். சத்தம் பிடிக்காது. இப்போ நான் தனியால் இல்லை, அவனுக்கு சொந்தமானது இப்போ என்கிட்ட, விச் இஸ் யூ, அதாவது நீ. டோன்ட் வரி டார்லிங், நான் ஒன்றை கொல்ல மாட்டேன். ஐ வில் ஓன் யூ. You are mine. இந்த வாரம் என் பொருள் எல்லாம் வெளியாகுது. வேர்ல்டு வைட் எவனாலையும் தடுக்க முடியாது. அந்த வீராவாக இருக்கட்டும், ஏன் நீயாவே இருக்கட்டும், ஒத்தா ராமா இருந்தாலும் சரி முடியாது. டே அடிமை வாடா. வந்துட்டியா? செம்மையா இருக்கு. இந்தா மீன் எல்லாத்தையும் வெட்டி சமைச்சு எடுத்துட்டு வா. எனக்கு பயங்கரமாக பசிக்குது, புரியுதா? இது இவன் ரத்தம். அதே மாதிரி
உன் ரத்தமும் என் மேலே தெரிக்கும். இப்போ இது மாற்றிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ மை குயின். அரிமா அரிமா நானும் 1000 அரிமா உன் போல் பொன்மான் கெடுத்தால் எம்மா சும்மா விடுமா. இன்னும் கொஞ்சம் தாண்டி இந்த ஏசியாக்கே நான் தான் கிங்கு, நீ தான் குயின்னு. நான் செத்தாலும் அது நடக்காதுன்னு சொன்னா டே அடிமை, அங்கே உட்காரு. நான் வெளியே போகிறேன், அவளை நீ பார்த்துக்க. நான் வரும்போது அவள் இல்லைன்னா நீ இருக்க மாட்ட. வேண்டிக்கோ வேண்டிக்கோ கடவுள வேண்டிக்கோ அரக்கன பார்த்துக்கோ இவனை எதுக்க பிறந்தவ யாரோ. வேண்டிக்கோ வேண்டிக்கோ கடவுள வேண்டிக்கோ அசுரனை பார்த்துக்கோ சாகா வரம் கொண்டவன் இவனோ. பட்டைய பிடிச்சி சீனா வந்தான்னா கண்ண சேவக்குண்டா அது உண்டா உன் கதையும் முடியுண்டா. கட்டைய சுத்தி லோட் பண்ணி நின்னான்னா 10 தள்ள முகம் தெரியுதா பதுங்கண்ணம் புரியுதா. பேரை கேட்டுப்பார் ஊரை கேட்டுப்பார் கேட்கும் சத்தம் பாருங்க ஒன்லி அவன் சருகார். பேரை கேட்டுப்பார் ஊரை கேட்டுப்பார் கேட்கும் சத்தம் பார் தலத்திரிக்க ஓடி பார். அவன் முன்ன வந்து நீ நிற்காத அவன் பின்ன நின்று நீயும் குத்தாத. சிங்க மாறி வந்து நின்னால தான் சொன்ன மாதிரி வந்து செஞ்சான்ல. செஞ்சதான் போடாத சம்பவம் அரசம் வரல தொட்டுதான் பார்க்காத அசுரன் கதையை கேட்காத. ஐயோ சாரி மேடம், தெரியாமல் என் கைப்பற்றுச்சு. ஆமாம், நான் கதையை எங்கே விட்டேன்? இப்போ ஒருத்தி மறுபடியும் மேடம்னே சொல்லிக்கிருப்பா. ஸ்காட் விட்டு வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, எல்லாரும் அக்கா ஆண்டின்னு கூப்பிட்றாங்க, நீ மட்டும் அச்சோ. சரி அக்கா ஓகேயா? ஆமாம், நான் கதையை எங்கே விட்டேன்? யாரையோ பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போனா, அப்புறம் காடியில் ஏறி எங்கே தான் போனா, என்ன தான் ஆச்சு? ஓ ஓகே அதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனையாச்சு. என்னன்னா, ஹாய் சீஃப், சாரி சீஃப், இப்போ தான் நான் குளிச்சுட்டு வந்தேன். வாங்க, எப்போ கால் பண்ணால் எப்போ வரீங்க? மேடம் சாரி அக்கா, திஸ் இஸ் ஆதிரா. இன்னும் 2 வாரத்தில் இவங்க பேட்சுக்கு தான் நான் ட்ரெயின் பண்ண போகிறேன். ஹாய் ஹலோம்மா. ஹாய் மேடம். சீஃப், யாருக்கும் எதுவும் பிரச்சனை சொன்னீங்களே, கொஞ்சம் ஸ்டார்டிங்னு சொல்கிறீங்களா ப்ளீஸ்? நான் ஆல்ரெடி கிளைமேக்ஸ் கிட்டே வந்துட்டேன். மறுபடியுமா? அடுத்த வாரத்தில் ஸ்டடி கேஸாக எடுத்துகிட்டு வருவேன், அப்போ பார்த்துக்கோ. ஓ அந்த கேஸா? சீச்சி ப்ளீஸ் சொல்கிறீங்களா ப்ளீஸ்? இல்லை தலையே வெடிச்சிடும் ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்கள். சரி இருங்க, நான் போய் ஒரு காஃபி கலக்கிட்டு வந்துடுறேன், பேசிகிட்டு இருங்க. அவர் மேடம் பார்க்க இவ்வளோ அழகாக இருக்கீங்க, எப்போ கல்யாணம்? ஆமாம், நீங்கள் ஸ்காட் விட்டு போனீங்க, எத்தனை வருஷம் ஸ்காட்டில் இருந்தீங்க? ஐயோ, இந்த பிள்ளைகிட்ட பேசவே முடியாது. பார்த்தீங்களா மேடம், கேஸை பற்றி எதுவும் கேட்காம எத்தனை கேள்வி கேட்குறானே. ஒரு காஃபி கலக்கிறதுக்குள்ளே